என் இனிய உறவுகளே, நாம் இன்று 7/5/25 இருக்கின்றோம். ஆவியானவரே, எங்களை நிரப்பும், உமது வல்லமையால் எங்களை ஆட்கொள்ளும். அன்னையின் துணையோடு நாம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி 81:4-5-6. இன்று நாம் சொல்ல வேண்டிய ஜெபம்: நான் உம்மை போற்றவும், என்னை வீழ்த்த வரும் தீயோனை வென்றிடவும் எனக்கு உதவி செய்தருளும் தாயே. இன்றைய செய்ய வேண்டிய நற்செயல்கள்: பிற மத சகோதரர்களுக்கு, பிற சமயத்தவருக்கு, சகோதர சகோதரிகளிடம் கிறிஸ்துவை பற்றி எடுத்துரைத்து அவர்கள் கிறிஸ்துவை அறிய செய்யவும். இன்றைய வாசகம் திருத்தூதர்கள் பணி 8:1-8. அந்நாட்களில் எருசலேமில் ஒரு சின்ன பெரும் அந்த இன்னலுக்கு உண்டாகி இல்லாததுனால பிறகு அவர்கள் எல்லாரும் அந்த திருத்தூதர்களுடைய வார்த்தைகளை கேட்டு சரியாவதை நாம் பார்ப்போம். யோவான் இன்றைய தூய நற்செய்தி வாசகம் யோவான் 6:35-40. நாம் கொடுக்க போகும் தண்ணீரை நீர் குடிக்கும் எவரும் என்றுமே தாகம் எடுக்காது, யோவான் 4:14 என்று சமாரிய பெண்ணிடம் சொன்னபோது, வாழ்வு தரும் உணவே நானே, என்னிடம் வருவோருக்கு பசியே இராது, யோவான் 6:35 என்று இன்றைய நற்செய்தியிலே கூறுகின்றார். உணவும் தண்ணீரும் உயிர் வாழ்வதற்கு மிகவும் அவசியமாகிறது. இரண்டும் மனிதன் வாழ்விற்கு ஆதாரமாகிறது. அதனால்தான் இறைவன் உணவை கடைசியாக நமக்கு விட்டு சென்றார், உறவோடு இணைத்து. உறவின் வாயிலாக உணவால் உறவினரானோம் என்பதைப் போல நமக்கு உறவுகளுடன் இணைத்து அந்த உணவை நமக்கு இரவு உணவாக விட்டு சென்றார். அதே போல தண்ணீரும், உலகம் துவங்கிய முதல் எப்படி தண்ணீர் இருந்ததோ அதேபோல் நாமும் இறைவனுக்குள் வர வேண்டும் என்றால் தண்ணீராலும் தூய ஆவியாலும் நாம் இறைவனோடு இணைய வேண்டும். அதனால்தான் உணவு என்பது சக்தியாக மாறி நாம் செயல்பட முடிகிறது. அதையும் கடந்த இயேசுவின் உணவு இவ்வுலக பயன்பாட்டிற்கு மட்டுமல்லாது மறு உலகில் நிலைவாழ்வுக்கும் உத்தரவாதமாக மாறுகிறது. இறப்பினும் வாழ்வான் என்பது இறப்பே இல்லை, இறக்கவே மாட்டான் என்று இல்லை. இவ்வுலகிற்கு இறந்தாலும் மறு உலக வாழ்வுக்கு நாம் உரியவர்களாகிறோம். நமக்கு இங்கு இறப்பு விண்ணகத்தின் பிறப்பு என்று இவ்வுலகில் இறந்தாலும் மறு உலக வாழ்வில் நாம் உரியவர்களாகும். எனவே பசியே இராது என்றால் வயிற்று பசி என்பதல்ல, ஆன்மீக தேவையை ஆண்டவர் நிறைவு செய்வார் என்பதாகும். இன்றைய அன்னை மரியாவுக்காக நாம் சொல்ல வேண்டியது: அன்னை மரியாவின் மீது இறை தந்தைக்கு உள்ள அன்பு இந்நிகழ்வில் வெளிப்படுகிறது. நாம் இந்த வணக்க மாதத்தில் 7ஆம் நாளில் இருக்கின்றோம். அன்னை மரியாவில் மனத்தாட்சி விளங்குகிறது. அன்னை மரியா இறைவனிடம் பெற்றிருந்த மகிமை விளங்குகிறது. அன்னை மரியா மனத்தாட்சி விளங்குகிறது. அன்னை மரியாவின் கருவில் உதைத்து வளர்ந்து மானிடராக பிறந்த மீட்பராம் இயேசு தம்மையே அதிகமாக தாழ்த்தி கொண்டார். எப்படியென்றால், இறைவனை அவர் நோய் நொடிகளுக்கும் சாவுக்கும் அப்பாற்பட்டவராகவும் அனைத்திலும் மேலான வல்லமை உள்ளவராகவும் விளங்கிய அவர் மானிடராக பிறந்ததனால் அவர் உலகில் உள்ள மனிதர்களைப் போன்றே பசி தாகத்திற்கும் நோய் நொடிகளுக்கும் மற்ற அனைத்து வேதனைகளுக்கும் சாவுக்கும் தம்மை உட்படுத்தி கொண்டு தமது தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றிட வேண்டும் என்று தம்மையே தாழ்த்தி கொண்டார். இயேசு தம் வாழ்வால் நமக்கு தாழ்ச்சி என்ற அருங்குணத்தை கற்றுத்தருகிறார். எல்லாம் வல்ல இறைவனே நமக்காக நம்மை போன்று மனிதராக இவ்வுலகில் வாழ்ந்து தம் உதிரத்தால் தம்மை மீட்ட திருவுளம் கொண்டார் என்றால், மனிதர்களாகிய நாம் கணக்கற்ற பாவங்களையும் அக்கிரமங்களையும் செய்து கொண்டிருந்தாலும் மனம் அகங்காரத்துடன் அலட்சியத்துடனும் தாழ்ச்சி இல்லாது வாழ்ந்து கொண்டிருப்பது எவ்வளவு தவறானது என்று சிந்திப்போம். தாழ்ச்சி இல்லாதவர் மீட்படைய முடியாது என்பது உணர்ந்தவர்களாக நாம் மீட்பிற்கு அவசியமான புண்ணியமாகிய தாழ்ச்சியை, அதனால்தான் அன்னை மரியாவுக்கும் அந்த தாழ்ச்சி இருந்ததனால் இன்று உலகத்திற்கு தாயானார். அந்த தாழ்ச்சியை நமக்கு அளித்திட என்றும் நாம் அன்னை மரியாவின் வழியாக இறைமகன் இயேசுவிடம் மன்றாடுவோம். அன்னை செய்த சில அற்புதங்களில் இதுவும் ஒன்று. புனித டாமினிக் கடவுள் தமக்கு விடுத்த அழைப்பை ஏற்று அல்பீஜியன் தப்பரை பரவியிருந்த நாடுகளுக்கெல்லாம் துணிவுடன் சென்றடைந்து தப்பரை கண்டித்து உண்மையான இறை வார்த்தை எடுத்துரைத்தார். அவர் தன் முன்மாதிரியான வாழ்வும் ஆற்றல் மறைவுரைகள் வாயிலாகவும் அவர் வாயிலாக இறைவன் ஆற்றிய அறிகுறிகளாலும் அவரது போதனைகளாலும் மக்கள் மனதில் இறை பற்றுதலை தூண்டி எழுப்பினார். புனித அன்னை மரியா
மரியாவின் பேரில் அதிகமான பக்தி கொண்டிருந்ததால் அவரது அடைக்கலத்தை நாடி அவரது பரிந்துரையின் மூலம் அநேக பாவிகளுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் விரோதமாக நடந்து கொண்டிருந்தவர்களை மனமாற்றம் செய்தார். அவரது மறைவுரையின் போது அன்னை மரியாவின் பாதங்களை பற்றி பிடித்து, மிகவும் பரிசுத்த கன்னிகையே, நான் உம்மை அன்பு செய்து கொண்டாடவும் உமக்கும் உம் திருமகனுக்கும் விரோதமாக எழும்பும் மக்களை வெற்றி கொள்ளவும் வேண்டிய அருளை எங்களுக்கு பரிந்துரைத்து பெற்று தந்திட வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம் என்று ஜெபித்தார். அவர் எவ்வளவு முயன்றும் தப்பறை முற்றிலுமாக ஒழிக்க இயலவில்லை. ஆனால் அவர் துவங்கியது 153 மணி ஜெபமாலை துவங்கி அந்த தப்பறை கொள்கையிலிருந்து வெளிவந்து அன்னை மரியாவுக்கும் கிறிஸ்தவர்களாகிய நமக்கும் இறையருளை முழுவதுமாக பெற்றுத்தந்தார் அந்த ஜெபமாலையினால். அதனால் 153 மணி ஜெபமாலை மிகவும் அற்புதமானது, வல்லமை மிக்கது. அன்பிறைவா, இதோ எங்களை இந்த விடிய காலையில் தட்டி எழுப்பி புதுக்கிருபை தந்து எங்களை மீண்டும் உயிர் தந்து எங்களை வாழ்வதற்காக எழுப்பினீரே, உமக்கு நன்றி. எங்களுக்காக இன்னொரு விடியலை காண செய்தமைக்காக உமக்கு நன்றி. இதோ இன்று யாரெல்லாம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று கேட்கிறார்களோ அவர்களுடைய அனைவருக்காகவும் ஜெபிக்கிறோம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.